வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. ஐயா, கிட்டத்தட்ட 18 நட்சத்திரங்கள் வெற்றிகரமாக பார்த்து நல்லா போயிருக்குது. எல்லாருக்கிட்ட இருந்தும் சிறப்பான வரவேற்பு கிடைச்சிருக்குது. ஐயா அப்படியே எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். பொதுவாக மூலம்னாலே ஒரு பயம் இருக்கும், அது அந்த திருமணத்தை டைம் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கணிப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம்யா. அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம்யா. சரி, அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி மூல நட்சத்திரத்தை பற்றி 19வது நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாய்யா. இந்த மூல நட்சத்திரம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மூல நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். யாரோட வீடுனா குருவோட வீடு. ஓகே. அது கேது உடைய நட்சத்திரங்க. இருக்கிறதுலையே மூல நட்சத்திரக்காருக்கு ஞான மார்க்கம் ரொம்ப அதிகம். இந்த ஞான மார்க்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஞானம் அதிகமாக இருக்குங்க. அவங்களுக்கு இந்த உந்து வேகம் பறக்கும் சக்தி யாருக்கு இருக்குதுன்னா ஆஞ்சநேயருக்கு தருது. ஆமாம். ராமர் சீதா தேவியை ராவணனை கடத்திட்டு போயிட்டாரு. இந்த சீதா தேவியை கடத்திட்டு போனோன்னு ராவணர் தான் கடத்தி வச்சுக்கிறாரான்னு எப்படி பார்க்கறதுன்னு ராமர் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது இலங்கையில் போய் பறக்கும் சக்தி வச்சு சீதா தேவியை மரத்தில் கட்டி போட்டு சிறை அடைச்சதை ஆஞ்சநேயர் பார்த்துட்டு ராமர்கிட்ட சொன்னார், நீங்கள் ரொம்ப தேடாதீங்க, சீதா தேவியை நான் பார்த்தேன். அவர் அந்த சிறையில் கட்டி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அது நம்ம எப்படியாவது அவங்கள மீட்டெடுக்கணும்னு சொல்லி இந்த ராமரும் சீதாதேவியும் பிரிஞ்சிருக்கிறத சேர்த்துறக்காக ஒன்றுக்கு ஒன்று படாத பாடுபட்டு இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துறக்காக அனுமார் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் இந்த மூல நட்சத்திரக்காரி ஏதாவது பஞ்சாயத்து ஓடிச்சுன்னா கணவன் மனைவி 2 பேரும் இனிமேல் பிரிஞ்சிடலான்னு நினச்சிட்டு பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல மூல நட்சத்திரக்காரை கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா அவங்கள சேர்த்து வச்சுருவார். இந்த நட்சத்திரங்களுக்கும் இந்த ஆதிக்கங்களுக்கும் ஏதோ ஒரு பவர் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களோட வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்மளுடைய கர்மம் எப்படி சப்போர்ட் பண்ணுன்னா, மூல நட்சத்திரக்காரி எல்லாரும் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா ஆண் மூல அரசாளு, பெண் மூல நெருமூலன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது மாற்றி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது ஜாதகத்தில் ஆதி காலத்தில் ஒரு ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆணி மூலம் அரசாளு, கன்னி மூல நெருமூலன்னு வச்சுருக்காங்க. ஓகே. என்னங்க ஆணி மூல அரசாளுமா அப்படின்னு இல்லைங்க. சித்திரை, வைகாசி, ஆணி. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறந்து அது அரசால பிறந்து தான். கன்னி மூலம்னா மேச, ரிஷபம், மிதுன, கடக, சிம்ம, கன்னி. 6வது ராசி கன்னி. அதே போல் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. புரட்டாசி மாதத்தில் ஒரு பெண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த வாழ்க்கை பாழாகுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லி வச்சுருக்காங்க. அது ஆணி மூல அரசாலை, இது கன்னி மூல நெருமூலன்னு வச்சுருக்காங்க. இவங்க எப்படி வச்சுட்டாங்கன்னா பெண் மூல நெருமூலம்னு வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே மூல நட்சத்திரங்களில் பிறந்துக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் போயிட்டு அவங்க எங்கே போவாங்க? இதை அப்படி சொல்லி வைக்கிறீங்க. சாஸ்திரத்தில் அந்த கன்னி மூல நெருமூலம்னு எதுக்காக சொன்னாங்கன்னா, அந்த கன்னி மாதம் 6வது ராசியில் அந்த கன்னி மூல நெருமூலம் மூல நட்சத்திரத்தை பிறந்தால் அது 6வது என்பது கடன் நோய் வழக்கு பிரச்சனை உள்ள இடத்துல அது பிறந்துச்சுன்னா அதில் நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கிடைக்காதுங்கிறக்காக அவங்க வாழ்க்கையே பாழாயிருச்சேன்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி ஒரு ஐதீகத்தை சொல்லி வச்சதை இவங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூல நெருமூலம்னு சொல்லி வச்சிட்டாங்க. அது அப்படி இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால் எல்லா மூல நட்சத்திரம் 12 ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரமே அவங்களுக்கு ஆஞ்சநேயருடைய அவதாரம் எடுத்த நட்சத்திரங்க. யாருக்கும் எந்த பாதிப்பு வராது. ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? உங்களுடைய பிறப்பில் 9 கிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி ஒரு தாயுடைய கருவிலிருந்து நீங்கள் பிறக்கும்போதே உங்களுக்கு என்ன நடக்குன்னு எழுதப்பட்டது. இது எதுவுமே மாற்றப்படாது. தலையெழுத்து யாராவது மாற்ற முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. ஆனால் உங்கள் பெயர் எழுத்தை மாற்றலாம். என் பேர் சுப மாரிமுத்துன்னு இருக்குது. என் பேரை சுப மாரிமுத்துங்கிறத இன்னொரு காளிமுத்துன்னு நீங்கள் மாற்றிடலாம். ஆனால் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ நான் பிறக்கும்போது பெயர் எழுத்தை மாற்றலாம், தலையெழுத்தை மாற்ற முடியாது. ஆல்ட்ரு வேணால் பண்ணலாம். எப்படி? இந்த சட்டை அழுக்காக இருக்குது, துவைச்சி மறுபடியும் போட்டுக்கலாம், ஆல்ட்ரு வேணால் பண்ணலாம். இந்த சேர் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு மரக்கட்டை வச்சு ஸ்ட்ராங் படுத்தலாம், ஆல்ட்ரு தான் பண்ண முடியும், தலையெழுத்தை மாற்ற முடியாது. இப்போ கேட்கலாம், ஜோசியர் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை?
இப்போ ஜோசியர் வந்து சார் உங்களால் ஜாதகம் பார்த்தா எல்லாமே சரியாகுன்னு சொல்கிறாங்களே, ம். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து தலையெழுத்தே மாற்ற முடியாதுங்கிறீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து எங்களை எல்லாம் சரி பண்ணுவீங்கன்னு ஒருத்தர் கேட்டால், ஜோதிடம் எதுக்கு கூட வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் எதுக்கு பார்க்கணுன்னா, உங்களோட வாழ்க்கையில் பாதகமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சாதகமாக அமைச்சு கொடுக்கறக்காக சாதகம் பார்க்க வரேன். ஓகே. என்னங்கம்மா, ஜோசியமா ஜோதிடமானு கேட்டால் ஜோதிடம், அது சோதிச்சு திடமாக சொல்லு, உனக்கு இதுதான் தலையெழுத்துன்னு சொல்லு. தலையெழுத்தை மாற்ற முடியாது. அந்த தலையெழுத்துக்குள்ள பிறவி வாங்கி வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன திசைகள் நடக்கும், இங்கே எப்படி நடந்துக்கலாங்கிறதுக்கு தான் ஜோதிடம் கூட வரும். எதுவும் மாறுபடாது. இந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் கரடு முரடாக போய் ஒரு வாழ்க்கையில் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த திசையில் ஒரு விரையை நடக்க போகுதுங்க, காசு பணமெல்லாம் உங்கள் பேரில் இல்லாமல் வேற ஒரு பேரில் மாற்றி வைங்கிறதுக்கு ஜோதிடம் வேணும். இந்த இடத்துல ஒரு விபத்து இருக்குதுங்க, இந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாறிக்கங்கிறதுக்கு ஜோதிடம் வேணும். இந்த இடத்துல ஒரு சண்டை வரப்போகுதுங்க, கொஞ்சம் அமைதியாயிக்குங்கிறதுக்கு ஒரு ஜோதிடம் வேணும். இந்த இடத்துல கெட்ட நேரம் வரப்போகுது, நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுங்கிறதுக்கு ஜோதிடம் வேணும். எல்லாமே வருமுன் காண்பது. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கு கணிச்சு நாளைக்கு நடக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு ஜோதிடர் வேணும். அதனால் அந்த காலத்தில் ராஜசபையிலேயே வந்து ஜோதிடர்களை அரண்மனையில் வச்சுருந்தாங்க. ஜோதிடர்களை அரண்மனையில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவர் சும்மா ஒரு டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இன்றைக்கி ஒரு மான் அடித்து சாப்பிட்லாமான்னு ராஜா நினச்சிட்டாருன்னா, அது நானே அடித்து சாப்பிட்டா தான் ஒரு தைரியம் இருக்குன்னு அவர் மான் அடிக்கிறதுக்காக வேட்டைக்கு அம்பு வில்லு எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போகும்போது ராஜாவுடைய அரண்மனையிலேருந்து ஒரு அரண்மனை ஜோசியர் இருப்பார். அந்த அரண்மனை ஜோசியர்கிட்ட கேட்பார், இந்த ராஜா இன்னைக்கு ஜோசியரே இன்னைக்கு வந்து நான் வந்து வேட்டைக்கு போகலான்ட்டு இருக்கேன், எனக்கு ஆபத்து இருக்குதா அப்படின்னு ஜோசியம் கேட்பார். அவர் பிரசரம் போட்டு பார்த்து இன்னைக்கு வேட்டைக்கு போயிட்டு வாங்க, மானோட வருவீங்கன்னு சொல்லுவார். அவர் மானோட வருவார். ஒரு நாள் வந்து இன்னைக்கு வேட்டைக்கு போகாதீங்க, உங்களுக்கு சஷ்டாங்கம் இருக்குது, சந்திரஷ்டம் இருக்குது, டைம் சரியில்லைன்னு சொன்னால் சிங்கமோ புலியோ கரடியோ துரத்தி கீரல் வாங்கிட்டு வருவார். அப்போ அன்னைக்கு ஜோதிடம் மலங்காட்டுக்குள்ளேயும் ஜோதிடம் கூட வந்திருக்கு இல்லையா, என்னங்கம்மா. அப்போ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் என்பது ஆலோசனை தாங்க. உங்கள் வாழ்க்கையை ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு ஜோதிடம் தேவை. அதில் வந்து யாருடைய மனசை புண்படுத்தாமல் வாழ்கிற வாழ்க்கை அது அதை விட சிறப்பு. கண்டிப்பாக என்னங்கம்மா. அப்போ இதெல்லாம் தான் இந்த மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்ததுனால உங்களுக்கு இன்னொன்று தெரியுங்களா, அதாவது இந்த மூல நட்சத்திரம் அவங்களாட்ட குழந்தை வளர்த்துறதுக்கு யாராலையும் முடியாது. நான் ஒரு 25-30 சேனலில் மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கேங்க. மூல நட்சத்திரக்கார் வந்து பெண்களுக்கு மூல நட்சத்திரம் இருந்தால் அவங்களாட்ட குழந்தை வளர்த்துறதுக்கு யாராலையும் முடியாது. அது என்ன காரணம்னு நீங்கள் கேட்கணுமில்ல, அதெல்லாம் கேட்பீங்க. கண்டிப்பாக. அதாவது மூல நட்சத்திரம் வந்து திருவாதிரை வந்து ஆண் நாய், மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய். பஞ்சாங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஆண் நாய், பெண்ணுக்கு வந்து மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய், இது வந்து ஆண் நாய். என்னங்க, அப்போது இந்த ஆண் நாயாக இருக்கும்போது கரெக்டாக திருவாதிரை வந்து ஆண் நாய், மூலம் வந்து பெண் நாய். இந்த மூல நட்சத்திரம் பெண் நாயாக இருக்கிறனால அந்த பெண் நாய் குட்டி போட்டுச்சுன்னா, நம்ம குட்டி போட்ட இடத்துல குட்டியை தூக்கி வர்றாங்கன்னு சொல்லி போட்டு இந்த நாய் கடிக்க வருதுன்னு சொல்லி இந்த கல்லெடுத்து நாய் அடிக்கிறதுக்கு போவாங்கல்ல, என்னையவே கடிக்க வரையா நீ. ஆனால் அந்த குட்டிகள் எல்லாம் இருக்கிறனால அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெண் நாய் என்ன பண்ணுன்னா, குட்டிகளெல்லாம் வாயில் கவிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் புளியை பறித்து அப்படியே அதை அழகாக ஸ்டைலாக படுத்து எல்லா குழந்தைகளுக்கும் பாலை கொடுத்து காப்பாற்றி தன் பிள்ளையாக எடுத்துகிட்டு போய் யாரோ என்னை அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் மாற்றி மாற்றி அந்த குழந்தைகளுக்கு பாலை கொடுத்து வாழ வச்சு அந்த குழந்தைகளை வளர்த்தி போடும். அப்போ சொல்லுங்கள், மூல நட்சத்திர பிள்ளைகளை வளர்த்தது. கண்டிப்பாக கண்டிப்பாக என்னங்கம்மா. அப்போ இந்த மூல நட்சத்திரம் மாதிரி அவங்க பிழைக்க முடியாது யாருனாலையும். அவ்வளோ அற்புதமான ஒரு நட்சத்திரங்க. அதனால தான் அஞ்சாத நெஞ்சம் படைத்த ஆஞ்சநேயர்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் தைரியம் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த காலத்தில் வந்து ராமரை நீ நெசமாவுன்னே வந்து சாமி கும்பிட்றியா, உன் நெஞ்சுக்குள்ளே உன் மனசுக்குள்ளே இருக்கிறாரான்னு கேட்டதுக்கு அன்றைக்கி நெஞ்சை பொழந்து காமிச்சாருங்களா ஆஞ்சநேயர். அப்போ ராமர் தெரிஞ்சுதுங்களா, அப்போ தலை வணங்கலாங்களா எல்லாரும். அதனால தான் அஞ்சாத நெஞ்சம் படைத்த ஆஞ்சநேயர். அந்த காலத்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க. ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமான வயசு. இப்போ அவருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறார் இல்லைங்களா, மூல நட்சத்திரம் கேது திசையில் தான் அவர் பிறந்திருப்பார். 7 வருஷம் கேது திசை, இதில் 3.5 வருஷம் கேது திசை போகும், மீதி 3.5 வருஷம் இருப்பு இருக்கும். சுக்கர திசை வரும்போது அவருக்கு 23 வயசு, 20 வருஷம் சுக்கர திசை. சுக்கர திசை ஒரு 20-23 ஆயிருங்க. எப்படியும் அது சூரியன் திசை 6 வருஷம், 30 வயசுக்குள்ளே அவர் கல்யாணம் பண்ணிடுவார். அப்புறம் சூரியன் திசை முடிஞ்சு சந்திர திசை 10 வருஷங்க. அப்போ 30 வயசுக்கு மேலே 10 வருஷம் சந்திர திசை.
அப்போ சந்திர திசை 30 வயசுங்கும் போது அவருடைய வாழ்க்கையில் கல்யாணமாகி ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுவார். 40 வயசுக்கு மேலே 50 வயசுங்கும் போது சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் 47, ராகு ஒரு 18. இவருக்கு ராகு திசையிலேயே இவருக்கு ரிட்டையர்ட் ஆயிடும். எல்லாமே 60 வயசுக்குள்ளே கணக்கு போடும்போது கேதுல ஆரம்பித்து ராகுல முடியுதுங்கன்னு. இப்போ பாருங்கள், கேதுன்னா தலை, கேதுன்னா வாள், ராகுன்னா தலை. இங்கே ராகுன்னா தலை, இங்கே கேதுன்னா வாள். இங்கே பாருங்கள், தலையில் ஆரம்பித்து வாளில் முடியுது, இங்கே வாளில் ஆரம்பித்து தலையில் முடியுது. அப்போ கேதுங்கிறது அந்த காலத்தில் வந்து ஞான மார்க்கம். அப்போ மூல நட்சத்திரத்தில் யாராவது ஒருவர் பிறந்தால் அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சி கொண்டு வந்து விட்டுரும். எப்போவுமே ஒரு இடத்துக்கு தைரியமாக போவாங்க. பெண்களுக்கு அதிகமான பவர் மூல நட்சத்திரங்க. பெண்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரங்க. அவங்கள ஒருத்தரை வச்சுருங்க, வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நீங்கள் ஒரு பஞ்சாயத்து அன்னைக்கு இங்கோட ஒரு பஞ்சாயத்து அன்னைக்கு வந்துங்க, ஒரு பஞ்சாயத்துக்கு வந்தாலே குடும்பத்தை சேர்த்து வைக்கிறாங்களே, அந்த பஞ்சாயத்து இல்லாமல் வாழ்நாள் முழுது வீட்டில் இருந்தாருன்னா எந்த பஞ்சாயத்து வராமல் பார்த்துக்குவாங்கல்லங்க. கண்டிப்பாக. என்னங்கம்மா? கண்டிப்பாக சார். இந்த ஆலமரம் பார்த்துருக்கீங்களா? ஆலமரத்தை எடுத்த பஞ்சாயத்து நடக்கும். ஆமாம். ஆக எப்படியாவது பிரிக்கோன்னு பல திட்டங்கள் போட்டு வருவாங்க. ஆனால் அங்கே சேர்ந்து வாழுவாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? ஆலமரத்தில் ஒரு மரத்தோடு இன்னொரு மரம் பின்னி பிணைஞ்சிருக்கனால அங்கே பிரிக்க விடாது, சேர்த்த விடாது. அதனால தான் ஆலமரத்தடியில் முன்னோர்கள் அந்த காலத்தில் பஞ்சாயத்து பண்ணாங்க. எப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே அசுவனி மகம் மூலமாக தான் இயங்குதுங்கன்னு. இதெல்லாம் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் ஜாதகத்தில் வந்துங்க மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர், அவங்களுக்கு ஒரு கோயில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம கர்ப்ப வாசனையெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்கள் கர்மவெல்லாம் குறைஞ்சா உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஐயா, மூல நட்சத்திரத்துக்கும் நீங்கள் நிறைய பலன்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஆனாலுமே வந்து அந்த மன நிம்மதின்றது வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் முழுமை பெறும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ நீங்களும் சொல்லிட்டீங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்குன்னே ஒரு நட்சத்திர கோவில் இருக்குன்னு. சரி, அந்த நட்சத்திர கோவில் ஏதா ஐயா? மூல நட்சத்திரம். அதாவது ஆமாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களாம்மா? அதாவது இந்த கரெக்டான ஒரு ரகசிய கோயில் வந்துங்க, மூல நட்சத்திரத்துக்குன்னே அனுமாருக்குன்னே அந்த காலத்தில் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க ஒரு ரகசிய கோயிலுங்க அது. அந்த கோயில் வந்து இவங்க கண்டிப்பாக போகணும். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த கோயில் போயிட்டு வந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பக்கத்தில் மப்பேடுங்கிற ஊரில் தான் சிங்கேஸ்வர கோயில் இருக்குதுங்க. அந்த கோவில் வந்து சிங்கேஸ்வரர்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அது வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான். அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அந்த கோவில் வந்து பேரம்பாக்கம் பக்கத்தில் அந்த சிங்கேஸ்வர கோயில்னு சொல்லி அந்த மப்பேடுங்கிற ஊரில் தான் இருக்குது. எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. அந்த கோயிலில் போய் ஒரு 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிங்க, நல்லதே நடக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை அந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க போயிட்டு வாங்க, நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அதாவது சிலருடைய வாழ்க்கையை வந்து எப்படி அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பழமொழிகளோட ஒப்பிட்டு வந்து நிறைய பலன்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து மூல நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அருமையான தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.